ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸ் பிபிஎலோட 4th மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4th மேட்ச் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் அண்ட் பிரிஸ்பன் ஹீட் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச் பற்றி பிளேயர்ஸ் வித் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், பிளேயர் பேட்டில் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு நான் எல்லாமே ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மேட்ச் பொறுத்தவரையும் டுடே 1:45 PM மதியமாக அந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ½ ஹவரில் கிராண்ட் லீக் டெமோ டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம், பாப் ஆப்ஷன் இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். இந்த டீம்ஸ்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த டீம் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களோட ஓன் விருப்பம். ஸோ மற்றபடி நம்ம ப்ரைம்ஸ் எதுவும் பண்ணல, டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் மை ஃபேவரில் ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA மை ஃபேவரில் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோ GST அண்ட் டெபாசிட். நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு GST சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. ஸோ அது உங்களுக்கு ஃபுல்லாக வேலட்டில் ஆடாயிரும். அண்ட் அதே மாதிரி லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இதில் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. நீங்கள் நிறைய கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணி நீங்கள் வின் பண்ணிக்கலாம். அண்ட் 24/7 இன்ஸ்டால் விட்ராவில் அவைலபிளாக இருக்குங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வின்னிங் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5,000 ஃப்ரீ கிவ்வே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே டீம் மேக் பண்ணலாம். எந்த ஒரு என்ட்ரி அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. ஃப்ரீ டீமை நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற ஆப்புக்கும் மை ஃபேவரில் ஆப்புக்குள்ள கம்பேரிசன் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் தாங்க. ஸோ அதர் ஆப்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு சொன்ன மாதிரியே என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்வைட் கோட் CLA மறக்காமல் நீங்கள் மை ஃபேவரில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரியே பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் பொறுத்தவரை மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் மெல்போர்னில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் மெல்போர்னில் பொறுத்தவரையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை பார்த்துடலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்தவரையும் 32 மேட்சஸ்க்கு 236 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த வெனுவில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 129 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 107 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 191 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறும் 45 விக்கெட் தான் இந்த வெனுவில் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் டோட்டலாக 129 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த வெனுவில். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 73 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 56 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ் தான் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. அது அடுத்தபடியாக ரைட் ஆம் ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர்ஸ் இந்த வெனுவில் விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நடந்த மேட்சஸில் ப்ளே பண்ண ஃபேஸஸ் அது மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 8 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 6 விக்கெட் தான் இந்த கடைசியாக நடந்த இந்த வெனுவில் மேட்ச்சில் கிடச்சிருக்கு. ரெண்டு டீமோட ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அண்ட் பிரிஸ்பன் ஹீட் 2 பேரும் 19 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இந்த 19 மேட்ச்சில் பிரிஸ்பன் ஹீட் 12 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெறும் 7 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த ஹெட் பேட்டிலேயே பிரிஸ்பன் ஹெட் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ரெண்டு டீமுக்கான ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்க்கலாம். டாம் ரோஜர்ஸ் அண்ட் ஜோ கிளார்க் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் ஷாம் ஹார்பர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துருவார். மார்க்கிஸ் ஸ்டோனிஸ், பே வெப்ஸ்டர், கேம்பல் கெல்வி, கிலவி, டாம் கரன் அண்ட் தென் மெக்கன்சி, ஆடம் மில்லேன், ஜோயல் பாரிஸ் அண்ட் பைரடன் காக்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அதே மாதிரி பிரிஸ்பன் ஹீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலின் மன்ரோ இந்த டீமோட கேப்டன் அண்ட் ஜிம்மி பேரிசன் அவர் தான் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துருவார். மேத்யூ ரென்சாங், டாம் ஆல்சப், மேக் பிரையண்ட், பால் வால்டர், ஜாக் விதர்முட், சேவியர் பேர்லட் அண்ட் பிரஸ்ட்வேஜ், சொப்சன் அண்ட் குன்மேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டு டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன் பார்த்துட்டோம். இப்போ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாம் ரோஜர்ஸ். ஸோ டாம் ரோஜர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட் வெயிட்டில் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 68 ரன் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 68 ரனில் அவரோட கான்ட்ரிபியூட்னு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவருக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் எதுவும் வரல. அதே மாதிரி வெனு பொறுத்தவரையும் 10 மேட்ச்சில்
274 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவில் 2 இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 30+ ரன் அடிச்சிருக்காரு. ஸோ மற்ற மேட்சஸ் எல்லாமே இயர்லியாக விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ டாம் ராஜர்ஸ் பொறுத்தவரையும் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்தவரையும். அண்ட் ஜோ கிளார்க்கை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 38 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவேன் ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும். போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதே மாதிரி வெனுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறது நல்ல ஆவரேஜ் இருக்குது. 11 மேட்ச் ப்ளே பண்ணி 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ T20 பொறுத்தவரையும் 35 ஆவரேஜுங்கிறது பெஸ்ட்டு. ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஒரு 30 ரன் அடிக்கிறாரு. எப்படினாலும் ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் போத் அதே மாதிரி ஃபஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்லுமே நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு ஜோ கிளார்க்கை பொறுத்தவரையும். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்ச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஸ்டார்டிங் பிபிஎல்ல இயர்லியாக விக்கெட்டை டக் அவுட் ஆனார். பட் அதுக்கு முன்னால் எல்லாமே நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ ஒரு மேட்ச் வச்சு யாரையுமே கணிச்சிட முடியாது. ஸோ இந்த மேட்ச்சை நீங்கள் ஒரு ஜோ கிளார்க்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட 1 or 2 கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி குவாலிட்டியான பிளேயர்ஸ், நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் அண்ட் ஆவரேஜில் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ ஒரு டீமில் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷாம் ஹார்ப்பர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்சஸ்க்கு 21 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. இதுவே செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 11 மேட்ச்க்கு 140 ரன் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும் சேசிங்கில் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கனால கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். 2 கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா அதிலே ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்துடும். பேட்டிங்கில் டாப் ஆர்டர்லேயே வரணும், ஒன்றே வந்துறனால ஸோ எப்படினாலும் ஒரு பேட்லேருந்து ஒரு 20 ரன் வந்துருச்சுனாலே இவர் தான் ட்ரீம் டீமில் வந்துருவார். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன். ஷாம் ஹார்ப்பருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 17 மேட்ச் ப்ளே பண்ணி 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 7 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ சம்டைம் இவர் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஹெட் டு ஹெட்டில் செகண்ட் இன்னிங்ஸ் தாங்க நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கம்மியான ஆவரேஜ் தான் இருக்குது. அதே மாதிரி செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங்லேயும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. மற்றபடி வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 45 மேட்ச்க்கு 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 1129 ரன்ஸும் அண்ட் 16 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. 34, 35 போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். அதே மாதிரி விக்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 14 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 10 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்டில் தான் வச்சிருக்காரு. பட் ரீசெண்ட் டைமில் ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவளுக்கு பெருசாக எதுவும் போடுறதில்ல. அண்ட் கடைசி நடந்த மேட்ச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா 37 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னெல்லாமே கொஞ்சம் விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ மேட்சஸ் எதுவும் ப்ளேவும் பண்ணல. பட் குவாலிட்டியான பிளேயர் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பே வெப்ஸ்டர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்சஸ்க்கு 160 ரன் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும். அதே மாதிரி வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 18 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. 285 ரன் எடுத்திருக்காரு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ பே வெப்ஸ்டருக்கு நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. போத்லையும் ஹெட்லையும் சரி வெனுலையும் சரி நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் பே வெப்ஸ்டர். பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பே வெப்ஸ்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்ச்சில் ஒரு 19 ரன். ஸோ அதுக்கு முன்னால் டொமஸ்டிக்கில் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷனில் போட்டு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட ஒரு 2 ஓவராச்சும் இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 15 ஒரு 20 ரன் அடிச்சிட்டாலே ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அவர்கிட்ட இதுமாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கேம்பல் கில்லவி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மேட்ச்சில் 25 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி வெனுவில் பெருசாக ரெக்கார்டு இதெல்லாம் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. பட் இவரெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 10 டீம் இப்போ நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இவரை 1 or 2 டீமில் நீங்கள் ரிஸ்க்கான பிளேயர்ஸாக வச்சு பாருங்கள். இன்னும் ரிஸ்க் எடுக்க நினச்சிங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் கில்லாவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களோட ஓன் விருப்பம். அண்ட் டாம் கரான் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 8 விக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னா டாம் கரானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அந்த லோயர் ஆர்டரில் வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் கடைசி மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 37 ரன் அடிச்சு ஒரு விக்கெட்டும் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ள வந்திருந்தார். ஸோ அந்த மாதிரி ஸ்லாக் ஓவர்ஸில் போடுறப்போ நல்லாவே எக்ஸ்பென்சிவாக இருப்பார். வெனுவில் பொறுத்தவரையும் 5 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 4 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அண்ட்
மெக்கான்சியை பொறுத்தவரையும் ஹெட் வெயிட் வெனுவில் ரொம்பவே பூரான ரெக்கார்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவரை பிக் பண்ணிக்கவே மாட்டாங்க. கிராண்ட் லீக்கில் முக்கியமாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இவர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஒரு டீமில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ல அப்படின்னா ஒரு டீமில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேட்டர் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்களை இவங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆடன் மில்லேன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட் அண்ட் வெனுல் ரெண்டுமே பூரான ரெக்கார்டு தான் இருக்குது. பட் அந்த நியூ பவுலரில் இவர் தான் போடுவார். ஸோ 140 கிட்டத்தட்ட போடக்கூடிய பவுலர் ரயன் நேந்த் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இவரை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதே செகண்ட் பவுல் அப்படின்னா இவர் கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரைடன் காஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 3 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. ஸோ ஆடன் மில்லேனும் அண்ட் டாம் கரன் ஃபஸ்ட்டு பவுலிங்னா இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி பைடன் கராஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ ரொம்ப வேலிட் பிக்காக இருப்பாங்க. வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிக விலையான விக்கெட்டை பைடன் கிராஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசியில் நடந்த ஒரு 3 மேட்சஸில் மேட்ச் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்து எப்படினாலும் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கார். அதில் கண்டிப்பாக ஒரு போல்டர் LBW எடுத்துட்டாலுமே ஃபேண்டசி பாயிண்ட் இன்னும் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஜோயல் பாரிஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 6 மேட்சஸ்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் போத் இன்னிங்ஸ்லும் ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி அவரோட 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டாக இருக்கட்டும், 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்பவே பூராக தான் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு ப்ளே பண்ண மேட்சஸில் 2 விக்கெட் ஆர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடிங்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு நியூ பாலில் போடுற ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக அந்த நியூ பாலில் பேட்ஸ்மேன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா இவர்கிட்ட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்தபடி பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காலின் மொன்ரோ ஸோ 5 மேட்சஸ்க்கு 237 ரன் அடிச்சிருக்காரு ஹெட் வெயிட்டில். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாரு அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஒரு நல்லாவே ரெக்கார்ட் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் 49 ரன் அடிச்சிருக்காரு. அதுவுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ காலின் மொன்ரோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ரொம்ப மஸ்டி பிக்காக இருப்பார். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை அந்த மேட்ச்சில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசியான ஒரு 5 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மற்றபடி பெருசாக ஒரு டன் எதுவும் கான்ட்ரிபியூட்டும் இல்லை. அண்ட் ஜிம்மி பேர்சன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 14 மேட்சஸ்க்கு 18 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ரொம்ப கொஞ்சம் பூரான ரெக்கார்டு தான் சொல்லுவோம். 164 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே பெருசாக இது வந்து கான்ட்ரிபியூட்டும் பண்ணல. அண்ட் அதே மாதிரி வெனு ரெக்கார்டும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் வராரு டாப் ஆர்டரே வந்ததுனால ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் டீமில் நீங்கள் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஜிம்மி பேரிஸனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் லெஸ்ட்டாக நடந்த 2 மேட்ச்சில் நல்லாவே இருக்குது அவர்கிட்ட இருந்து. அண்ட் மேத்யூ ரென்ஸா பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 9 மேட்ச்சுக்கு 222 ரன் அடிச்சிருக்காரு. 32 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவர்கிட்ட பெருசாக ஹெட் வெயிட்டில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. இதுவே செகண்டாக சேசிங் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. மேத்யூ ரென்ஸா பொறுத்தவரையும் செகண்டாக பேட் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நல்லாவே பேட்டிங்கில் அவரோட ஸ்கில்ஸை காட்டியிருக்காரு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 5 மேட்சஸ்க்கு 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பூரா ரெக்கார்ட் வந்துருமே. செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டாக காட்டியிருக்காரு. ஸோ காலின் மொன்ரோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி மேத்யூ ரென்ஸா செகண்ட் பேட்டிங்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். வெனுல் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசியாக நடந்த டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கு முன்னாள் மேட்ச் எல்லாமே பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர் மேத்யூ ரென்ஸா. டாம் ஆல்சா பொறுத்தவரையும் ஹெட் வெயிட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ரொம்பவே பெருசாக எதுவும் இல்லை. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசி நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டோன்னா டொமஸ்டிக்கில் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பட் டாப் ஆப்டே வந்துடுறாரு. பர்சன்டேஜ்லேயும் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பிளேயர். நாட் டு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான பிளேயர்ஸாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸ் பிரையண்ட்டை பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 169 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அவருக்கும் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. வெனுவில் மேட்சஸ் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்சில் 24 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேட்ச் மட்டும் 32 அண்ட் 29 அடிச்சிருக்காரு. மற்றபடி பெருசாக ஒரு 50+ ரன்ஸ் அவர்கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணல. பட் இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியான பிளேயர். மிடில் ஆர்டர்ஸில் வரனால டாப் ஆர்டரில் விக்கெட் ஏர்லேயே விட்டுட்டாங்க அப்படின்னா மேக்ஸ் பிரையன்ட்லேருந்து ஒரு பெருசாக ஒரு நாக் ஆடிட்டாருன்னா ட்ரீம் டீமுக்கு வந்துருவார். அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு 10 டீம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 3-4 டீமில் இவரை உள்ள மல்டிபிள் கிராண்டிக்கில் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். பால் வால்டர் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதை செகண்டாக பவுல் பண்ணுறப்ப எடுத்திருக்காரு. ஸோ பால் வால்டர் பொறுத்தவரையும் 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணுவார். ஸோ அதில் 1 to 2 ஓவர் பார்த்தீங்கன்னா டெத் ஓவராக வச்சுக்கோங்க. எப்படினாலும் ஸ்டாக் ஓவரில் வரதான் வந்து பவுல் பண்ண போகிறார். இதுவே ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க பால் வால்டர் அப்படின்னா மஸ்டி பிக்னே சொல்லுவோம். ஏன்னா 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ண போகிறாரு. அண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான்
இப்படினாலும் ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பால் வால்டர் இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் ஜாக் வில்டர்மூத்தை பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 29 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அண்ட் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. இதுவே செகண்ட் பவுலிங்கில் பெருசாக அவர்கிட்ட எதுவும் விக்கெட்டும் வரல ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரையும். அதே மாதிரி வெனூவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் அந்த விக்கெட் வந்திருக்கு. ஸோ ஜாக் வில்டர்மூத் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க பிரிஸ்பான் ஹீட் அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் செகண்டு அப்படின்னா அவருக்கு மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வில் பேட்ஸ்வெஸ்ட் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட் வெனுவில் ரெண்டுமே பெருசாக ரெக்கார்டு இல்லைனாலும் ரீசன் ஃபார்ம் வைஸ் பார்க்கப்போ கடைசியாக நடந்த ஒரு ப்ளே பண்ண 5 மேட்சஸில் எடுத்திங்க அப்படின்னா 2 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதர்வைஸ் ரீசன் ஃபார்ம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இவரை பொறுத்தவரையும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான டீமில் ட்ரை பண்ணுறப்போ 1 or 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டீம்லாச்சும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேட்ஸ்வெஸ்ட் பொறுத்தவரையும். அண்ட் சேவியர் பேர்லெட் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அது செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அந்த 3 விக்கெட்டும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா பெருசாக விக்கெட் அவர் ரிட்டர்ந்து கிடைக்கல. அண்ட் வெனூலையும் பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் எதுவும் ஆடலை. பட் ரீசன் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் நடந்த 5 மேட்ச்சுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மேட்சஸில் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூட்டே கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வர ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மிச்சல் ஸ்டோப்சன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 12 மேட்ச் ப்ளே பண்ணி 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 6 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் அண்ட் 6 மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா 9 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் வெயிட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி வெனூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்சஸ்க்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ரீசன் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்லேயே ஸ்டோப்சனை எடுத்துங்க. போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் எப்படினாலும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த மேட்ச் பொறுத்தவரை அவர்கிட்ட இருக்குது. அண்ட் மேத்யூ குன்மான் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பெருசாக ஹெட் வெயிட்டில் ரெக்கார்டு இருந்தாலும் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப தான் அந்த 3 விக்கெட்டில் 2 விக்கெட் வந்திருக்கு. அண்ட் வெனு ரெக்கார்டு அப்படிங்கிறது பெருசாக இல்லை. பட் எல்லாருமே ஸ்டோப்சனை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியில் மேத்யூ குன்மேனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டாப் ஆர்டரில் ரைட் பேட்ஸ்மேனாக இருக்கிறப்போ மெல்பர்ன் ஸ்டார்ஸில் குன்மேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் சொல்கிறேன். பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கூடிய பிளேயர் கிராண்ட் லீக் பிக்கு ஒர்த்தபுளான ஆப்ஷன்னா மேத்யூ குன்மேன் இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸ் பேட்டில் வைஸ் நம்ம பார்த்துருவோம் யாருக்கு எகென்ஸ்ட் அதிக முறை விக்கெட்டை விட்டுருக்காங்கன்னு. அண்ட் டாம் ரோஜர்ஸை பொறுத்தவரையும் மைக்கேல் நேசர் அண்ட் மேத்யூ ரென்ஸா அவங்ககிட்ட ஒரு அதிக முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணுறவங்கிட்ட 7 இன்னிங்ஸில் 4 முறையும் லெக் பிரேக் கிட்ட 4 முறையும் ஒரு விக்கெட்டை இழந்திருக்காருன்னு சொல்லும். ஜோ கிளார்க் பொறுத்தவரையும் பால் வால்டர்கிட்ட 1, ஸ்டோப்சன் கிட்ட 1 முறையும் அண்ட் நேசர் கிட்ட 1 முறையும் அதே விக்கெட்டை இழந்திருக்காரு. அதே மாதிரி லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணுறக்கூடிய பவுலர்கிட்ட 85 இன்னிங்ஸில் 20 முறையும் லெக் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட 16 விக்கெட்டும் விட்டுருக்காரு ஜோ கிளார்க் பொறுத்தவரையும். அண்ட் ஷாம் ஹார்ப்பர் பார்த்திங்க அப்படின்னா சேவியர் பேர்லெட்ட 5 இன்னிங்ஸில் 1 முறையும் அண்ட் மைக்கேல் நேசர்கிட்ட 5 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் போடக்கூடிய பவுலர்கிட்ட 4 முறையும் அண்ட் லெக் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட 8 முறையும் அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் சேவியர் பேர்லெட்ட 1 முறை, ஸ்டோப்சன் கிட்ட 1 முறையும் அண்ட் குன்மேன் கிட்ட 1 முறையும் விக்கெட்டை அதிக முறை இழந்திருக்காரு. ஸோ இவருக்கு ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஒரு வீக்னஸ் இருக்குது. 91 இன்னிங்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடஸ் பால் பண்ணுறக்கூடிய ஸ்பின்னர்ஸ் கிட்ட 23 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் வெப்ஸ்டர் பொறுத்தவரையும் ஸ்டோப்சன் கிட்ட 1 முறையும் அண்ட் மைக்கேல் நேசர் கிட்ட 4 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு ப்ளே பண்ணுவாரான்னு தெரியல. பட் ஸ்டோப்சன் வைஸ் வெப்ஸ்டர் கிட்ட ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டாம் கரன் பொறுத்தவரையும் ஹெட் 2 இன்னிங்ஸில் 1 முறை ஸ்டோப்சன் கிட்ட அவுட்டாக இருக்காரு. ஸ்பென்சர் சான் கிட்ட 1 முறையும் லெக் பிரேக் ஸ்பின்னு கிட்ட 53 இன்னிங்ஸில் 11 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ லெக் ஸ்பின்னு கிட்ட தான் அதிக முறை மேட்சஸ் எல்லாம் விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ அந்த வைஸ் பார்க்குறப்போ ஸ்பென்சர் ஜான்சன் மைக்கேல் ஸ்டோப்சன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக அந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேம்பல் கெல்லவி பொறுத்தவரையும் ஒரு இன்னிங்ஸில் 1 விக்கெட்டை மைக்கேல் ஸ்டோப்சன்ஸ் கிட்ட விட்டுருக்காரு. காலின் முன்ரோ பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறையும் டாம் கரன் கிட்ட 1 முறையும் அண்ட் ஆடன் மில்லியன் கிட்ட 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. ஆடன் மில்லியன் வைஸ் காலின் முன்ரோ ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜோயல் பேரிஸ் கிட்ட 1 முறையும் விக்கெட்டை காலின் முன்ரோ இழந்திருக்காரு. அண்ட் ஜிம்மி பேர்சன் பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 1 முறை அண்ட் டாம் கரண்ட் 1 முறையும் பீட்டர் ஸ்டில் கிட்ட 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஸ்காட் போலாண்ட் 2 முறை லெஃப்டாக மாத்தோடஸ் பவுலர்கிட்ட 9 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. மேத்யூ ரென்ஸா பொறுத்தவரையும் ஸ்டோனிஸ் கிட்ட 1 முறையும் ஜோயல் பேரிஸ் கிட்ட 1 முறை அண்ட் ஸ்காட் போலாண்ட் அண்ட் மேக்கஸ் ஸ்டீனிக்ஸ் இவங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. டாம் ஆல்சா பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 1 முறையும் அண்ட் லெக் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட 7 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அதே மாதிரி லைஃப் டைம் ஆஃப் பிரேக் போடக்கூடிய ஸ்பின்னர்கிட்ட 14 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு ஆல்சா பொறுத்தவரையும்.
மேக்ஸ் பிரையண்ட் பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட ஒரு முறையும், டாம் கரன்கிட்ட ஒரு முறை, அண்ட் தென் பீட்டர் சில்லி கிட்ட 3 முறை, பிரைடன் காக்ஸ்கிட்ட ஒரு முறை, ஸ்காட் போலாண்ட்கிட்ட ஒரு முறையும் இவரோட விக்கெட்டை மேக்ஸ் பிரையண்ட் இழந்திருக்காரு. லெக்ஸ் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அதே மாதிரி ரைட் ஆம் ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர்கிட்டையும் இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஜாக் வில்டர்முத்தை பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட்ட ஒரு முறையும், டாம் கரன்ட்ட ஒரு முறையும், அண்ட் ஸ்காட் போலாண்ட்கிட்ட 2 முறையும் விக்கெட் அதிகமாக இழந்திருக்காங்க. லெக் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட இவர் 3 முறை 10 நிமிஷத்தில் விக்கெட்டை விட்டுருக்காரு ஜாக் வில்டர்முத்தை பொறுத்தவரையும். ஓகே, இப்போ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம யாரை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஸோ காமனான பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாம் கரன் ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பால் வால்டர் இந்த காம்பினேஷன் தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பவுலிங் பிரெஸ்பர்ன் ஹீட் பண்ணாங்க அப்படின்னா நான் அப்படியே ஆப்போசிட் சொல்லுவேன். பால் வால்டர் ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், டாம் கரன் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக் பிக் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ், காலின் மொன்ரோ, எக்ஸர் பேரலட் அண்ட் பே வெப்ஸ்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேஸ்லாம் நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனும் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது முழுக்க லைனப்ஸ் ஒரு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் என்ன 2 சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக டெலிகிராமில் மாற்றி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜாயல் பேரிசன் அண்ட் ஷாம் ஹார்பர், மேக்ஸ் பிரையண்ட் அண்ட் டாம் ரோஜர்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டாம் கரன் அண்ட் மேத்யூ ரென்சா, பால் வால்டர், எக்ஸர் பேர்லட், குன்மேன் ஆர் பிரைடன் கிராஸ் இதை நம்ம பிக் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக பால் வால்டருக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் டாம் கரனுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு யாராச்சும் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா குன்மேனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பைடன் காஸ்க்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் டீமை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் ஜோ கிளார்க் அண்ட் டி ஆல்சாப், ஷாம் ஹார்பர், காலின் மொன்ரோ, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் டாம் கரன், மேத்யூ ரென்சா, பால் வால்டர், சொப்சன், ஜாயல் பேரிஸ் அண்ட் ஆடன் மிலேன் நம்ம இது பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக காலின் மொன்ரோக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜோ கிளார்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஷியலாக நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ஷாம் ஹார்பருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மேத்யூ ரென்சாக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோயல் பேரிஸ்க்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜோயல் பேரிசன் அண்ட் டாம் ஆல்சாப் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் டாம் ரோஜர்ஸ் பேட்ஸ் மற்றும் பேட்டிலேருந்து ஒருத்தர் இருக்கும், மார்க்கஸ் ஸ்டோனிஸாக இருக்கட்டும், அண்ட் பே வெப்ஸ்டர், டாம் கரன், மேத்யூ ரென்சா, பால் வால்டர், ஆடன் மிலேன், ஜோ பேர்லட் அண்ட் பிரைடன் காஸ் இது தான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய தேர்ட் டீம். இந்த 3வது டீமில் கேப்டன் ஆப்ஷனாக வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரென்ஸாக்கும், கேப்டனாக மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கும் நம்ம இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா பே வெப்ஸ்டருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை டாம் ரோஜர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஆடன் மில்லியனுக்கு கூட நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆப்ஷன் நல்லாயிருக்கும். அண்ட் 4th டீமை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் ஷாம் ஹார்பர் அண்ட் பேர்லட் இவங்க 2 பேர் மட்டும் தான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்லேருந்து மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரவுண்டில் பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர் அண்ட் மேத்யூ ரென்சா. அண்ட் பவுலர்ஸில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடன் மிலே, ஜோயல் பேரிஸ், சொப்ஸ்மன் அண்ட் பேர்லட், பிரைடன் கிராஸ் அண்ட் பிரெஸ்ட்வெஜ் இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 4th டீம். இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவுலருக்கு ஃபேவராக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதில் நம்ம கேப்டனாக பார்த்தீங்கன்னா பேர்லட்டுக்கு கேப்டனாகவும் அண்ட் ஜோயல் பேரிஸ்க்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் இன்னும் டிஃப்ரென்ஸில் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா சொப்சன் இருக்கார், அவருக்கு ஒரு கூட நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பிரைடன் காக்கு கூட நீங்கள் ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் ஜோ கிளார்க் அண்ட் டி ஆல்சாப் ட்ரை பண்ணியிருக்கோம், டாம் ஆல்சாப்பை, அண்ட் காலின் மொன்ரோ, டாம் ரோஜர்ஸ், வெப்ஸ்டர், டாம் கரன், மேத்யூ ரென்சா, பால் வால்டர் அண்ட் ஜோயல் பேரிஸ், பிரைடன் காஸ் அண்ட் பிரெஸ்ட்வெஜ் இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 5வது டீம். இந்த 5வது டீமில் கேப்டன் ஆப்ஷனாக வெப்ஸ்டருக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பால் வால்டருக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது நீங்கள் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் மாற்றி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் ரிஸ்க்காக ட்ரை பண்ண வச்சிங்கன்னா பிரெஸ்ட்வெஜ் இருக்கார், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அல்சாப் அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் ஜோயல் பேரிசன் அண்ட் ஷாம் ஹார்பர், காலின் மொன்ரோ, டாம் ரோஜர்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டாம் கரன், பால் வால்டர் அண்ட் ஜோயல் பேரிஸ், சொப்ஸ்னன் அண்ட் சேவியர் பேர்லட் அண்ட் பிரைடன் காஸ் இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில்
சப்ஸ்டனுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பிரைடன் காஸ்க்கு நான் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜோயல் பேரிஸ் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், இல்லை ஷாம் ஹார்பர், இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் மாற்றி கூட ட்ரை பண்ணி இந்த டீமில் பர்டிகுலராக பார்க்கலாம். அது உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைன் அப்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். லைன் அப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.